நடத்துகிறவர். தேவன் நம்மை நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த வழி நடத்தலோடு கூட நாம் கடந்து செல்லும்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? நிச்சயமா கொடுப்பார். ஒருபோதும் விட்டுற மாட்டாரு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்க முன்னாடி போவார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமையா இருந்து அங்கிருந்து புறப்படும் போது, அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது எப்படி போவீங்கன்னா, தீவிரித்து பயந்து ஓடி போறவங்க மாதிரி போக மாட்டீங்க, ஓடி போறவங்க மாதிரி போக மாட்டீங்க. நான் உங்க முன்னாடி போவேன். அல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் நாங்கள் போய் எங்கள் தேசத்தை நல்லபடியாக வாழுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணங்களோட தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிற அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஓடி போகிற மாதிரி ஓடி போக மாட்டீங்க, நீங்கள் தீவிரித்து புறப்பட மாட்டீங்க, பயந்துலாம் ஓட மாட்டீங்க, ஒளிஞ்சு ஓட வேண்டியிருக்காது. நான் உங்கள் முன்னாடி போவேன், உங்கள் பிறகு காக்கிறவராயும் இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை உணரும்படி செய்கிறார். என்ன சொல்றாரு? பாதுகாப்பை உணரும்படி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்குமே சில விஷயங்களை கடந்து போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி கடந்து போகும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்குமா, நமக்கு எல்லாம் அப்படி யோசிக்க தோணும். ஆனால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லுவார். அல்லேலூயா. அதனால முன்பதாய் செல்லக்கூடிய தேவனை நாம் பார்த்து அவரை பின்பற்றி போவது நமக்கு நலமாக இருக்கும். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 13:21. இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரார். அப்படி கொண்டு போகும்போது போகிற அந்த பிரயாணத்தை தான் பத்தி பேசுறாரு. அந்த பிரயாணத்துல பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். ஏன் பகல்ல மேக ஸ்தம்பத்தை கொடுக்கணும்னா, இவங்க நடந்து வந்த பகுதி டெசர்ட், அதாவது பாலைவன பகுதிகள். அங்கே சூடு அதிகமாக இருக்கும், அதாவது மணல் காற்று அதிகமாக இருக்கும். இப்போ அதில் ஒரு பாதுகாப்பு வேண்டும். குழந்தைங்களிருந்து மிருகஜீவன் எல்லாமே வருவாங்க, வயசானவங்க இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் தேவன் பாதுகாப்பை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர ஆரம்பித்தீர்களோ, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவருக்கு முக்கியமானவர்கள். உங்க மேல முழு பாதுகாப்பை தேவன் வைக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மீது முழு கவனம் வைக்கிறார். நீங்களா பாதுகாப்பை விட்டு வெளியே போனாதான் ஒழிய அவர் பாதுகாப்பை விட்டு உங்களை தூரப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. பகல்ல இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமான சூடு. சுவிட்சர்லாந்து, பிரான்ஸு, ஜெர்மனு, எல்லா இடத்துலையும் பயங்கரமான சூடு. சுவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பனி தான் இருக்கிறத பார்த்துருப்போம். இப்போ கால் வச்சா செருப்பு உருகுது, தார் ரோடெலாம் உருகி ஒட்டுதான். அப்பேற்பட்ட அங்கே ஹீட்டர் தான் போட்டிருப்பாங்க வீடுகளில். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாத்ரூமாக இருக்கணும், ஹீட்டர் இருக்கும். பாத்ரூம், பெட்ரூமு, ஹாலு எல்லாத்தையும் இதுதான் இருக்க முடியும். ஆனால் அங்கே இப்போ என்ன தேவைப்படுது? ஏசி தேவைப்படுது. ஏசி கிடைக்கல. ஏன்னா ஏசியே அவங்களுக்கு வேண்டாம், ஃபேனே வேண்டாம். ஃபேனே பிஸ்னஸ் இருக்காது, ஏசி பிஸ்னஸ் தான் இருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுதாங்க? தேவைப்படுது. அவ்வளவு கடுமை. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை தேவன் அழகாக மேக ஸ்தம்பத்தினால் பாதுகாக்கிறார்.
ஹல்லேலூயா. இரவில அக்னி ஸ்தம்பம், இரவில பகல்ல சூடு எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி இரவு என்ன இருக்கும்னா பனி அதிகமா இருக்கும். அந்த பனி வந்து உடலுக்கு ரொம்ப ஆபத்து. அது அந்த வெயில் காலங்கள் அடிக்கிற பனி இருக்கு பார்த்தீங்களா, பனி காலத்தில் பனியில் கூட அணைஞ்சலாம், ஒன்றாகாது. வெயில் காலத்தில் அடிக்கிற பனி இருக்கு பாருங்க, ஸோ டேஞ்சரஸ். அதுதான் ரொம்ப நெஞ்சு சளி பிடிக்குது, அதான் பிடிக்கும் பாருங்க. அப்போ அப்பேற்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அக்னி ஸ்தம்பத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் குளிரில் நடுங்காதபடிக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய ஸ்வெட்டர்லாம் வந்துடுச்சு, அன்னைக்கெல்லாம் அப்படின்னா இல்லை, கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ்ஸே பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க போட்ட ட்ரெஸ் என்ன பண்ண வளர்ந்துச்சான். அவர் போட்ட வஸ்திரங்கள், செருப்பு எல்லாமே என்ன பண்ணுச்சு, அப்படியே அது பழசாகாம அப்படியே வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. அப்போ பாதுகாப்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்பை கொடுத்து கொண்டு அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. அந்த மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு முன்னாடி போறாரு. இப்படி முன்னாடி போகும்போது கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:12 படிக்கலாமே. போதும். இங்க மைக்ல படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், ரெக்கார்டிங்ல வரும். சரி, அப்ப நல்லா கவனிங்க. எகிப்தியர்கள் திடீரென்று அந்த பிரயாணத்தில் ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது. என்னன்னா, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமாயிருக்கும், நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாவறதை பார்க்கலாம், அங்கே போய் வேலை செய்யலாமே. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வரும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கும்போது பார்த்தா செங்கடல் இருக்கு. திரும்ப போகிறதுக்கு நல்ல போகலான்னு திரும்பி இப்படி பார்த்தா பார்வோனும் அவன் சேனையும் படை வீரர்களும் வராங்க. இப்படி போனால் கொத்து பரோட்டா போட்டுருவான், இப்படி போனால் மூழ்கிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க பயந்து போய், நாங்கள் அங்கேயே ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிருப்போம், இப்போ அங்கே போனால் என்ன ஆகிடும், எங்களுக்கு கொன்றுவான், இப்படி போகலான்னு பார்த்தா நாங்கள் மூழ்கி போயிடுவோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுகிறதை புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. மோசே கிட்ட புலம்புறத மோசே என்ன சொல்றாரு, சில நேரம் அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கொஞ்ச நாள் வரும்போது வழி திறந்த மாதிரி பிளஸிங்க, சில நேரங்கள் சில நெருக்கடிகள் வரும்போது நாங்கள் இப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க உண்மையான விசுவாசிகள் அல்ல, ஃபேக். அவங்க யாரு, அவங்க வந்து நம்பகத்தன்மை அற்றவர்கள், அவங்க வந்து முழுமையான விசுவாசி கிடையாது, ஃபேக் அவங்க. அப்போ இங்கே அப்படிதான் நினைக்கிறாங்க. இவ்வளோ பேரும் அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் அங்கே வேலை செஞ்சு நல்லா இருக்குமே, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ள வருது. ஹல்லேலூயா. ஆனால் மோசேயை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, படிக்கலாம் 13. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ மோசே மூலமா கர்த்தர் பேசி, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறாரு, ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுக்க போறாரு. உங்க அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் பூரணமாய் முறியடிக்க போறாரு. உங்க மேல இருக்கிற சத்ருவின் சங்கிலிகளை அவர் அறுத்தறிய போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மேல இருக்கிற நுகங்கள்லாம் உடைய போகுது, வழிகள்லாம் அடைக்கப்படும் போது நாம் அதை தான் யோசிக்கணும். நம்ம என் மேல இருக்கிற நுகங்களை கர்த்தர் உடைக்க போகிறார், அந்த காலம் வந்து விட்டதுன்னு புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. பிரச்சனை பெருசாகுதுன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்ப வலிக்கும் பெண்களுக்கு இடுப்பு வேலை செய்யும்போதா, டெலிவரி நேரத்துல தானே. அப்படின்னா வலி எப்போ முத்துதோ அப்போ புதிய பிறப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை எப்போ முத்துதோ அப்பதான் புதுசா ஏதோ தோன்றுதுன்னு அர்த்தம், புதியதாக ஏதோ ஒன்றை செய்ய போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இங்க பிரச்சனைகள் பெருசாயிடுச்சு. உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு உங்களை அடிமைப்படுத்துறவனை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு உங்களை அழிக்க வரும்படி வருகிறவனை பார்க்குறீங்க, ஆனால் நீங்க இனி ஒரு காலம் பார்க்க போறது இல்லை.
இனி ஒரு காலம் உங்கள் தலைமுறை அதை பார்க்க போகிறதில்லை, உங்கள் வம்சங்கள் அதை பார்க்க போகிறதில்லை. அல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்களை நீங்கள் காணாதபடி ஒரு பெரிய திருப்பத்தை தேவன் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, அப்போ 15 படிக்கலாம். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமா, இவங்க ஒரு கிலோமீட்டர் நின்றாங்க. புறப்பட்டு போ சொல்லியா, ஏன் நீங்க சொல்ற? உடனே அவர் என்ன பண்றார்? நீ உன் கோலை ஓங்கி, படிங்க. உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. என்ன கோலை? உன் கோலை ஓங்கு, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஒரு புறம் ஓங்கு, ஒரு புறம் நீட்டு. அல்லேலூயா. கோல் என்பது வசனம். வசனத்தை உயர்த்தி பிடியுங்கள், வசனத்தை அதிகமாய் படியுங்கள். அந்த கோல் அது பவர், அதிகாரம். அது என்னது? அதிகாரம். ஒரு அரசனின் கையில் இருக்கிற கோல் என்னது? அத்தாரிட்டி, அதிகாரம், பவர். அது இந்த வசனம் தான் நமக்கு அதிகாரம். இந்த வசனத்தை எடுத்து உபயோகப்படுத்து. இரண்டாவது, கரங்களை உயர்த்தி நீட்டினார்ல, அது ஜெபம். அது என்னது? ஜெபம். வேத வாசிப்பும் வேத தியானமும் ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருந்தா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் தானாக பிளக்க ஆரம்பித்து விடும். நீங்க வேத வசனத்தை உயர்த்தி அதிகாரத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது, வசனத்தை பிடித்து ஜெபிக்கும் போது, வசனத்தை வைத்து வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்ற, நீ பிளந்துரு, நீ திறந்த உடனே கையை தூக்கி உயர்த்தின உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்க அதே 18ஆம் அதிகார பின்பகுதி நான் படிக்கிறேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். யார் அறிந்து கொள்வார்கள்? யார் அறிந்து கொள்வார்கள்? எகிப்தியர். நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல, அங்க தெரிய வைப்பேன். அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்போ இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இல்ல? திடீர்னு பார்த்தா விலகிட்டாரு, திடீர்னு பார்த்தா காணோம். முன்னாடி போனார், எங்கேயா காணோம். அதாவது சில நேரங்களில் நமக்கு நம்ம கரெக்டாக தான் போகிறோமா தப்பாக போகிறோம்னு ஒரு குழப்பமே வந்துடும். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்து ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைனாலும் சரி, அந்த டைமில் அப்படியே கண்ணை கட்ட மாதிரி ஆண்டவரே பார்த்துட்டு போயிடுங்க. ஆண்டவரே நினச்சிட்டு போயிடுங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்றது விளங்கும். உண்மையாகவே சில நேரம் எந்த லீடிங்கே கிடைக்காது பாருங்களேன், ஒன்றுமே புரியாது, சைலண்ட்டாக இருக்கும், ஒரு நிசப்தம், ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. முன்னாடி போன திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துட்டார். அல்லேலூயா. பின்னாடி வந்த அந்த அவங்க பகல்ல இருந்த அந்த மேக ஸ்தம்பம், அப்படின்னா பகல் தான் இல்லை, மேக ஸ்தம்பம்னா பகல்ல தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மேக ஸ்தம்பம் பின்னாடி வந்துருச்சு. பின்னாடி வந்த உடனே பின்னாடி இருக்கணும்னா ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. பின்னாடி தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைக்கு இருட்டாயிடுச்சு. செங்கடல் பிளந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது இவன் உள்ள வரான். பாதி கடல்ல யார் இஸ்ரேல் இருக்கிறாங்க, இவன் உள்ள என்ட்ரு ஆகிறான். இங்கே இருக்கிற முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம் பின்னாடி வந்து குறுக்க நிற்குது. இப்போ இருட்டாவது, இவனுக்கு ஒன்றும் புரியல, வழி தெரியாமல், ஆனால் பாதை இருக்குது இல்லை, பிடிச்சிருவோம் கொன்றுவோன்னு வந்துக்கிட்டே இருக்கான். தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில சக்திகள், சில மனிதர்கள், சில போராட்டங்கள் முடித்து விடுகிற மாதிரி, க்ளோஸ் பண்ணுற மாதிரி, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமாக்குற மாதிரி, உங்கள் வாழ்க்கையை முடிவுக்குண்டாக்குற மாதிரி வரும். கர்த்தருடைய மேக ஸ்தம்பம் அங்கே குறுக்கிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமாம், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. திடீரென்று பார்த்தா பின்னாடி இருக்கணும் இருட்டாக இருக்குது, இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமாக மாறிற்று. மேகம் இருந்தால் கூட கொஞ்சம் மந்தாரமாக தெரியும்ல, மேகம் போனால் பளிச்சுன்னு வெளிச்சம், நல்ல வெயில், உச்சி வெயில் அடிக்குது, அழகாக பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கிறது. அவர்கள் முன்னேறி செல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வெட்டாந்தரையில் போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இருக்கணும் அதை தடவிட்டே வரான். பின்னாடி எப்படியோ பிடிச்சிடணும், மேகம் விலகிடண்டா, இப்போ பிடிச்சிடலான்ட்டு
ஆனா ஒரு எல்லை வருகிறது, கரை, மறு கரை வந்து இவர்கள் ஏறின போது இவங்க பாக்குறாங்க, இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. யார் வந்துட்டு இருக்கா? பார்வோன் சேனை வருது. இவங்க பயப்படுறாங்க, இன்னும் விட மாட்டானா எங்களை, நாங்க கரை கிட்ட வந்துட்டோம், கரை ஏறிட்டோம், இன்னுமா எங்களை விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நினைக்கும் போது அப்பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அந்த எகிப்தியர்கள் எல்லாம் நடு கடல்ல வரும்போது கர்த்தர் பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. எங்க செங்கடல் பிளந்ததோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணாரு. அப்படியே இவன் பார்க்குறான், திடீர்னு போன 4 பேர் பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்னுடைய பின்னாடி வழி மூடுது, ஐயோ பின்னாடி வழி மூடா, சரி முன்னாடி போன்னு சொன்னா பின்னாடியும் மூடிருச்சு. இவர்கள் கரை சேர்ந்த பின்பு முன்பதாக மூடிவிட்டது. யாரெல்லாம் பின்பற்றி வந்தார்களோ, எந்த எகிப்திய சேனை பின்பற்றி வந்ததோ அத்தனை பேரையும் கர்த்தர் நடு கடலிலே கவிழ்த்து போட்டார், அழித்த விட்டார். உனக்கு இனிமேல் பின்தொடர்கிறவனே கிடையாதுங்கிற மாதிரி முடிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் சில பிரச்சனைகளை வாழ்க்கையில முடிக்க விரும்பினா இப்படிதான் நடக்கும். வாழ்க்கையில் இனி கஷ்டங்களை இனி காணப்போவதில்லை, இனி வாழ்க்கையில் போராட்டங்களை காணப்போவதில்லை. அதையெல்லாம் மொத்தமா நடு கடல்ல போட்டு கர்த்தர் அவர்கள் அத்தனை பேருக்கும் சமாதி கட்டுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்திலே தேறினவர்களாய் வாழுங்கள், ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை தியானிக்கிறவர்கள் வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வரவே மாட்டேங்கிறோம். முன்னாடி செல்கிற தேவனை நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டே போனோம். தேவதூதனானவர் இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாய் சொல்லுகிறது. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. வழியில போற வழியில உன்னை காக்கிறதுக்கு, உனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தை உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா தூதனை ஆயத்தம் பண்றாரு. அதே போல உங்களுக்கு தேவையானதையும் கர்த்தர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பேருக்கும் அத்தனையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவர் பாதுகாக்கிறார். அத்தனை பேருக்கும் அவர் என்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் போயிட்டு அங்க போய் போன உடனே எல்லோரும் வீடு கட்டினார்கள். கொஞ்சம் பேர் தளம் போட்டு வீடு கட்டினார்கள், கொஞ்சம் பேர் ஓலை போட்டு வீடு கட்டினான்னு போட்டிருக்கா, அப்படிலாம் கிடையாது. அங்க போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர்கள் கட்டாத வீடுகளையும் நடாத மரங்களுடைய பலன்களையும் அவர்கள் புசித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க தேவனுடைய வார்த்தைகள் எப்போதும் பொய்த்து போகிறது இல்லை. அப்படின்னா நமக்காக தேவன் ஆல்ரெடி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். நமக்கு தான் எடுத்துக்க தெரியல, நாம தான் அதை போய் அடைய தெரியல, நாம் அதை பிடித்து கொள்ள தெரியல. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே தேடி 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 காலங்காலமா சுத்திட்டு இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்காம விடுறது இல்லை. அவருக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் யாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து நிழலாட்டமா இருக்கிறது. இன்னொன்று அந்த தூதன் யாருன்னா ஊழியக்காரனா இருக்கிறார், போதகனா இருக்கிறார். வாசிக்கலாம், ஒரு அதுக்கு சரியான வசனத்தை சொல்லலாம். மல்கியா 2:7 படிங்க. மல்கியா 2:7. ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். அப்படின்னா தேவனுடைய பணியை செய்கிறவன் தேவ தூதனுக்கு நிழலாட்டமா இருக்கிறான், தேவ தூதனா இருக்கிறான். தேவ தூதன் அப்படின்னா என்னன்னா, தேவன் கொடுக்கிற தூதை கொடுக்கிறவன், அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறவன். அல்லேலூயா. அவங்கள நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. நான் போதகனா இருக்கிறனால அப்படி சொல்ல வரல. அவர்களை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது. அப்போ இப்போ வாங்க யாத்ராகமம் 23 படிக்கலாம். வாங்க 23:21 படிங்க.
சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவா இருப்பேன், விரோதிகளுக்கு விரோதியா இருப்பேன். அல்லேலூயா. அந்த தூதன் முன்பாய் போகிறார். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதன் ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள், நிறைய கூட்ட மக்கள். ரட்சகர் தான் அந்த தேவதூதர். இயேசுக்கு நிழலாட்டமா இருக்குது. இப்போ திருச்சபைக்கு பட்டணத்தின் ரட்சகன் யாருன்னு சொன்னா போதகனாய் தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் சொல்ல வரல. பர்டிகுலர் சில பிளேஸை சொல்லி கர்த்தர் அனுப்பி இருப்பாரு. அவர்கள் அந்த அனாயிட்டிங் உள்ளவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பர்டிகுலரா சொல்லி அனுப்பி அந்த இடத்துக்கு கரெக்டா போய் நிற்கணும். சில பேர் சொல்லியிருப்பாரு, போயிருக்க மாட்டாங்க. அப்படி நிற்கிறவர்களிடத்துல தேவன் அந்த அதிகாரத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் சமூகத்தில் எச்சரிக்கையா இரு. முதல்ல அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. என்னது? ஒன்று, எச்சரிக்கையா இருங்கள். இரண்டாவது, செவி கொடு. இரண்டாவது, அவங்க பேசுற வார்த்தைக்கு, அதாவது தேவன் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மூன்றாவது, கோபப்படுத்தாதீங்க. நான்காவது, துரோகங்கள் செய்யாதிருங்கள். ஐந்தாவது, என்னுடைய நாமம் அவருடைய உள்ளத்துல என்ன பண்ணிருக்கேன், வச்சிருக்கிறேன். தேவ நாமத்தின் மகத்துவம் அங்க இருக்கிறது. அடுத்தது, அவர் வார்த்தையை கேளுங்க. அவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா? இங்க கவனிங்க, வார்த்தைய கேளுங்கள். நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே கம்முன்னு அமைதியா உட்காந்துருக்கீங்க. சத்ருவுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். அப்படின்னா நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு யாராவது விரோதமா இருந்தால், உங்களுக்கு யாராவது சத்துருக்களா இருந்தா, அது உங்களுக்கு விரோதமா இல்லை, உங்களுக்கு சத்ருவா இல்லை, தேவனுக்கே விரோதியா இருக்கிறார்கள், தேவனுக்கே சத்ருவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அழகா உங்களுக்கு நான் ஒரு பெரிய பொசிஷன் வச்சிருக்கிறேன், மேன்மையான ஸ்தானம் வச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற இடம் வச்சிருக்கிறேன், உயர்வுகளை வச்சிருக்கிறேன், மேன்மை வச்சிருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் உங்களுக்கு முன்பதாய் போகிற தூதனை பின்பற்றி வாருங்கள்ன்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. 23ஆம் வசனம் படிக்கலாம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆமா, உங்களுக்கு இது சில யுத்தங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம். ஊழியக்காரனுக்கு இருக்கிற சில யுத்தங்களை நாங்க சொல்றது இல்லை. இங்க மினிஸ்ட்ரி நாங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கு நான் பல நாட்கள் உபவாசித்து இருக்கிறேன், பலவிதமான முயற்சிகள், பல இரவுகள் ஜெபித்து இருக்கிறேன், உடலை ரொம்ப வருத்தி இருக்கிறோம். சில விஷயங்கள்லாம் சொல்ல அவ்வளவுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இங்க நிறைய சூசைட் நடக்கும். இந்த ஊர்ல நிறைய சூசைடு, நிறைய ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த இடம். பரிதாபமான, நான் கால் வைக்காத வீடு கிடையாது. ஏகதேசம் கிட்டத்தட்ட ஒரு 60-70% நான் எல்லா வீட்லயும் கால் வச்சிருப்பேன். அப்படிதானே? நிறைய வீட்டுல கால் வச்சிருப்பேன். போனா எல்லா வீட்லயும் பிசாசு ஆடும். ரொம்ப மோசமான நிலையில, குடிசை, பாவம், தரை இருக்காது, மாத்திரை இருக்காது, சாப்பாடு இருக்காது. அவ்வளோ கடினமா அங்க ஒவ்வொரு இடத்திலும் போகும். உபவாசத்தோடு போய் செபிக்கும் போது கர்த்தர் நிறைய விடுதலைகளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் வரல, சில பேர் வந்தாங்க போனாங்க. நான் என்ன சொல்றது, இங்க வருகிறார்கள். அப்படிதானே? விசுவாசிகள் வராங்க, நேசிக்கிறவங்க வராங்க. சரி, வந்து கொண்டே நேசிக்காம விசுவாசிக்காம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த யுத்தங்கள்ல எங்க பர்சனல் பாதிக்கப்பட்டது நிறைய இருக்குது, எங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது நிறைய இருக்குது. சில பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் பிசாசினால, மாந்திரிக பிரச்சனைனால. ஒரு பொண்ணுக்காக நான் ஜெபிக்கும் போது அவங்க இப்ப அங்க வந்து போயிட்டாங்க. ஒரு பொண்ணுக்காக 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண, பிசாசுக்கு ஜெபம் பண்ணது. ஒரு நாள் 3 மணிக்கு டெலிவரன்ஸ் ஆகலை. நான் சொல்ல வேணாம்னு சொன்னா சொல்லிட்டாங்க அவங்க. இந்த ஒரு கை கால் திடீர்னு 3 மணிக்கு கை கால் செயல இருந்து போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படியே படுத்து பயப்படல, அப்படியே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்து ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கை வச்சு பண்ண, மறுபடியும் இந்த கை செயல்பட ஆரம்பிச்சது.
அல்லேலூயா. ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக போய் ஜெபம் பண்ண போகும்போது அன்னைக்கு எனக்கு பார்த்தா சாப்பிட்டேன், அப்படியே மோஷன் போகுது, வெறும் சிக்கனாக போகுது, ஜீரணம் ஆகவே இல்லை, முழுசாக அப்படியே போகுது. எனக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது. ஆச்சரியமா இருக்குது. காரணம் என்ன? அந்த பிசாசுகள் எங்கள் ஹெல்த்தை என்ன பண்ணுது? தொடுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான். ஏன்னா அந்த குடும்பத்திற்காக, அந்த நபருக்காக செத்து போய் தான் எவ்வளோ நல்லா அந்த பிள்ளைக்கா ஜெபம் பண்ணும்போது அந்த பொண்ணு கிணத்துல குதிச்சிருச்சு. நான் எங்கள் சொப்பனத்தில் பார்க்குறேன். பார்த்து நான் ஃபோன் அடிக்கிறேன். அந்த பொண்ணு எழுச்சி சொல்லுது, நான் குதிச்சிட்டேன், ஆனால் சாகலை, நான் மேலே வந்துட்டேன்னு சொல்லுது. அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் கர்த்தருக்குள்ள அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கானேன்னு சொல்ல முடியல. இதே போல் நிறைய பேருக்கு ஜெபித்து விடுதலை ஆகி அவர்கள் விசுவாசம் இல்லை. ஆனால் அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அடிச்சிக்கலாமான்னு தோணும். தப்பாக நினைக்காதீங்க. சில பேர்லாம் நல்ல விடுதலை பண்ணி பாரப்பட்டு அவங்களுக்கு இவ்வளோலாம் பார்த்துருக்கோமே, இவ்வளோலாம் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு வாயில் வயிற்றுல அடிச்சிக்கலாமேன்னு தோணும். ஏன் தெரியுமா? அங்கே ஆண்டு சமூகத்தில் சோறு திங்காம இன்னைக்கு சில பேர்லாம் ஒரு வாய் சோறு சாப்பிட்றாங்கன்னா, உனக்காக நான் 2-3 நாள் சோறு தின்னாமல் இருந்திருக்கேன்னு மட்டும் மறந்துடாத. அது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஒரு டெலிவரன்ஸ், ரொம்ப மோசமான போராட்டம் நாங்கள் கிளியர் ஆகணும்னா, நீங்கள் யாரோ எவரோ வந்து போய் எத்தனை அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம், ரத்த உறவோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்காக சோறு தின்னாமல் கிடந்தேன் தெரியுமா, கண் வீழ்ச்சிருந்தேன் தெரியுமா, அந்த விடுதலையில் அது மறந்துட்டாங்க பாருங்க. அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலருக்காக நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன், நிறைய உழைச்சிருக்கிறேன், நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன். அவங்களாம் விசுவாசத்தில் இல்லாமல் போகும்போது, கர்த்தரோட தூரம் போகும்போது வலி இருக்கும்ல. இருக்குமா இருக்காதாங்க? இருக்குமா இருக்காதா? இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை தான் சொல்கிறார், அந்த தூதன் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக உபவாசத்தோடு நிற்கிறது, யுத்தம் பண்ணுகிறது யாருன்னா அழைக்கப்பட்ட நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆரம்ப நாட்களில் சண்டே சர்வீஸ்க்கு வந்து நிற்க முடியாதுங்க. உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் கேளுங்க. படுத்தபடி இருப்பேன், கிளம்பிடுவேன், எந்திரிக்கவே முடியாது, கை கால் எந்திரி வைக்க முடியாது, உடம்புலாம் அப்படியே புண்ணு மாறி இருக்கும். என்னன்னா அப்படி ஓவராகி போச்சுன்னா தெரியும்னா இன்னைக்கு ஏதோ வெயிட்டாக வருதுன்னா 10, 15, 7, 8 பேர் பிசாசு பிடிச்சி வருவாங்க. இன்னைக்கு பார்த்தா உருண்டு கிடக்கும் எல்லாமே. அந்த ஸ்பிரிட் அங்கேயே என்ன பண்ண ஆரம்பிச்சு, முறுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்மளை ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணோம், ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரத்தை நம்முடைய ஊழியனுக்கு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து சில நேரம் எல்லாமே பேச முடிஞ்சும் ஊமையாக இருக்கிறோம். எல்லாமே பேச முடிஞ்சோம், பேசிட்டா என்ன ஆகிடுவோம், அவர் ரொம்ப பேசுகிறாருன்னுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம்னா சாபம் விடுறாருன்னுவாங்க. ரொம்ப அக்கறை எடுத்து பேசிட்டோம்னா இவர் பெரியவர், இவர் விட வேற ஆள் யாருமே இல்லைன்னுவாங்க. இப்படி நிறைய கமெண்ட்ஸு. இதையெல்லாம் சுமந்து கொண்டு நிறைய நேரம் போதகர்கள், நாமக்கல்ல நிறைய போதகர்கள் ஊமை மாதிரியே இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சுகர் வருது, ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. அந்த யுத்தங்களை செய்வதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தொல்லை கொடுக்காம இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய தொல்லை கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தொல்லை கொடுத்தலாம் தட்டி விட்டேன், வணக்கம் வச்சு நீ கிளம்ப சாமி, உன்னால உபயோகமும் இல்லை, எந்த உபயோகமும் இல்லை, இருக்குதையும் கெடுத்து நீயும் கெட்டு அவனும் கெட்டு, வணக்கம் பாய் பாய் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு. ஹல்லேலூயா. சில நேரங்கள் அப்படித்தான். அதெல்லாம் உண்மையிலே வேற வழி இல்லாமல் சில முடிவுகளை நான் எடுக்கிறேன் பாருங்க. அப்போ இங்கே பாருங்க, அந்த கானான் தேசம் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்ச இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 7:1 வாசிருங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. 7 பலத்த ஜாதியும் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10-11 ஜாதி இருந்திருக்கிறாங்க உள்ள. அவங்கள கொஞ்சம் வீக்கானவங்க, இவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட். இவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறார். இவங்களெல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜாதிகளாம் 7 ஏன் 7ன்னு சொன்னா பூரணமாய்
பூரணமா அவங்களெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி கொண்டு போய் மக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கொண்டு போய் நிறைவேற்றுகிறார். எல்லாருக்கும் கட்டாத வீடு அவன் போய் ஒரு வீடு பிடிச்சுக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு எல்லையை பிரிச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வீடை கொடுத்து அத்தனை பேருக்கும் கர்த்தர் மோசே காலத்துக்கு பின்பு யோசுவாவை கொண்டு பிரித்து அத்தனை பேரையும் வாழ வச்சார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமை. தண்ணி ஊத்துங்க. அத்தனை பேரையும் யாருக்கும் இல்ல அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவன் நல்லவன் கெட்டவன், அங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நல்லவங்களா? 2 பேர் தான் தப்பிச்சாங்க. மற்ற அத்தனையும் பெருசுலாம் போயிடுச்சு. அவங்கெல்லாம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணல, பார்க்கல. அவ்வளோ அட்டகாசம். வர்ற வழியில மோசே கொடுத்த தொல்லை, ஆரோனுக்கு கொடுத்த தொல்லை, ஆண்டவருக்கு கொடுத்த தொல்லை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். கடைசி அவங்க போக முடியல. கர்த்தர் வச்ச மேலான ஆசீர்வாதத்தை அவங்க கண்ணால பார்க்க முடியல. பிள்ளைங்க தான் பார்த்துச்சு. அல்லேலூயா. என்றைக்கு எப்படி ஆண்டு வாக்கு பண்ணா 2 பேர் மட்டும் போக முடிச்சது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நாம வாழும்போதே ஆசீர்வாதத்தை பார்க்கணுங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது. நான் வாழும்போதே ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். கர்த்தர் நல்லா தானே வச்சிருக்காரு. எத்தனையோ பேருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரு பைக் இல்லை, ஒரு சர்ச் இல்லை, இடம் இல்லை, லோ திருத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க வாழும்போதே பார்க்கணும்னு சொல்றேன். ஐயோ நான் இப்படியே எடுத்துட்டு ஆண்டவர் எப்போ ஆசீர்வாதம் இல்லை. நாம வாழும்போதே ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நம்ம தலைமுறையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்துறணும் அதுல. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தாமதமாகுது காரணம் அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. உங்களுக்குன்னு எல்லாம் வச்சிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கலன்னா அவரு கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சுக்கணும் நான் தான். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஐயோ நான் ஆண்டவர் பிடிக்கல இதெல்லாம் அப்படி சொல்லுது. நீ பிரியமா வாழ்ந்துரு, அவ்வளவுதான், எல்லாம் வந்துடும். சிம்பிள். எப்படி ஜெபிக்கணும்ன்றதை விட எப்படி பைபிள் வாசிக்கணும், எதெல்லாம் பிடிக்கும்ன்றதை ட்ரை பண்ண. அவருக்கு எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம்ன்றதை பார். அவருக்கு பிரியமானதை செஞ்சுட்டா உனக்கு வச்சிருக்கிற எல்லையை விட பெருசா கிடைக்கும். அல்லேலூயா. எப்ராஹிமருக்கு அப்படித்தான். இப்ப நீங்களாம் பெரிய ஆளுங்க, இந்த மலை நட்டை சேர்த்து எடுத்துங்கப்பா, உங்களுக்கு எல்லை இவ்வளவுதான், காடெல்லாம் வெட்டி திருத்தி நீங்க எடுத்துங்க பண்றாரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மேல மல்டிப்ளை 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 பெருகவே 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 பண்ணுவார். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இதுக்கும் ஒரு எல்லை கிடையாது. இந்த திருச்சபைக்கு ஒரு எல்லை கிடையாது. இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு எல்லை கிடையாது. என்னுடைய எல்லை பெரிதாகி கொண்டே போகும். யார் என்ன பேசினாலும், யார் என்ன தூஷிச்சாலும், யார் கேவலப்படுத்தும், யார் பொறாமப்பட்டாலும், யார் பின்னாடி பேசினாலும், என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், திட்டமும் தரிசனமும் ஒருவனாலும் ஒருவளாலும் ஒருத்தியாலும் எவனாலும் எந்த கோமனாலும் மாறவே மாறாது. என்னை அழைத்தவர் அவர், என் மேல் திட்டமிட்டவர் அவர், என் மேல் தரிசனம் வைத்தவர் அவர். அவர் சொன்னது அத்தனையும் நிறைவேறும். எவன் அகைன்ஸ்டா செயல்படுறானோ அவன் தான் அட்ரஸ் இல்லாம போன வழிய நான் அட்ரஸ் இல்லாம எனக்கு அட்ரஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அல்லேலூயா. இன்னும் கர்த்தரை உறுதிப்பட்ட சொல்லுங்க. உங்களை எவனா ஒருத்த அட்ரஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சான்னா, உன்னை பழித்துக்கு நினைச்சா முடிவு பண்ணிக்க, நீ ஒன்னும் ஆக போறது இல்ல. பழித்துக்கு நினைச்சான் பத்தியா, அவன் தான் ஒண்ணு இல்லாம போவான். அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப, நீ இன்னும் பெருசாயிட்டு போயிட்டே இருப்ப. அல்லேலூயா. நீ நல்ல மனசோட இரு. உன் மனசு கெட்டு போயிடக்கூடாது. நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு ரொம்ப வாழ வைக்குங்க. அல்லேலூயா. நல்ல மனசு வேணும். அதை மட்டும் கேளுங்க. நல்ல மனசு எனக்கு கொடுங்க. வசனம் சொல்லு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார், கெட்டவரால இல்லையா. அதனாலதான் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க, என் இருதயம் கொஞ்சம் கெட்டு போச்சு, என் இருதயத்தை மாத்தி கொடுங்க எனக்கு. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தவான்கள் சும்மா ஒரு ஜெபத்தை என்ன பண்ணிடல, இங்க பண்ணல. அல்லேலூயா. அப்போ எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பொசிஷன் வச்சிருக்காரு. நீங்க இருக்க அத்தனை பேர் நல்ல பொசிஷன்ல வருவீங்க. உங்க தலைமுறையில மேல மேல வருவாங்க. உங்க சந்ததி வாய் பழந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் வைப்பாரு. சொந்தக்காரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியே பொறாமப்பட்டே செத்துருவான் அவன். அது மாதிரி ஒன்று வைப்பாரு. அல்லேலூயா. நீ ரெடி ஆயிடு. அதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு விடுங்கள். அதற்கு நீங்க இன்னும் தேவனை கிட்டி சேருங்கள். அல்லேலூயா. நம்ம எதிராளிக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவன் கண் எதிரிலே வாழ்ந்து, அவன் கண் எதிரிலே பாராட்டப்பட்டு, அவன் கண் எதிரில் ஓஹோன்னு வாழ்ந்து காமிக்கணும். நீதிமானம்.
அல்லேலூயா. அவன் துன்மார்க்கத்துல செழிச்சிருக்கலாம், நம்ம நீதியில செழிச்சு காமிக்கணும். எதுல செழிச்சு காமிக்கணும்? நீதியா நின்று துன்மார்க்கத்தில் எப்படி வாழ்ந்துடலாம், நீதியில நின்று வாழ்ந்து காமிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது மகிமையே வேறதான். அல்லேலூயா. அதுக்கு ஈடு இணையே கிடையாது, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லைகள் எல்லாம் மிகப்பெரிய எல்லைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனங்கள் எல்லாம் பெரிதானவை. எதுவும் ஷார்ட் கிடையாது, குறைஞ்சது கிடையாது. நீங்க எந்த ஜாதியோ, எந்த கோத்திரமோ, எந்த ஊர்ல என்ன வசதி, எப்படி இருக்கிறீங்க, நீங்க அழகோ சிவப்போ கருப்போ, அதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. நீ அவருக்கு பிரியமானதை செய்தாள். சூலமத்தி எப்படி இருப்பாளாம்? கருப்பா இருப்பாளாம். சூலமத்தி எப்படி? கருப்பா. நான் கருப்பா இருந்தால் அழகா இருக்கிறேன், ஏனென்றால் என் நேசர் என்னில் பிரியப்படுகிறார். அவரே என்னை பார்த்து அழகுன்றாரு, நீ சொன்ன என்ன சொன்ன போடா. அல்லேலூயா. அவருக்கே என்ன பிடிச்சிருச்சு. கரெக்ட் தானே? ஒரு மணப்பெண்ணுக்கு வந்த மாப்பிள்ளை பிடிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போனா பார்த்து நல்லா போயா மாப்பிள்ளையே பிடிச்சிச்சுட்டாரு, நீ என்ன சொல்றது? அல்லேலூயா. அது போலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா கர்த்தர் உங்களை வார வச்சிருவாரு. ஆனா சில காரியங்களை இப்ப நான் பார்க்க போறோம். முதல்ல எச்சரிக்கையாருன்னு சொன்னோமா, எச்சரிக்கையார் பார்த்துருவோம். வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4:21 வாசிக்கலாம். நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்க அற்புதங்கள் யாவையும் பார்வனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. அற்புதங்கள் அவர் கையில கொடுத்து அனுப்புறார். மிராக்கிள் பண்றதுக்கு அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் கொடுப்பார். சில பேருக்குள்ள எல்லா அதிகாரத்துக்கும் கொடுப்போம். 9 வரங்களும் தேவனுடைய கிருபையினால எனக்குள்ள எல்லா வரங்களும் ஆக்டிவேட் ஆகும். எல்லா வரங்களும் கர்த்தர் சமயத்திற்கு ஏற்றபடி வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன், சாட்சியும் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னா, வரவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி ஓட்டி அமைச்சிருது, விடுதலை ஆக்கி உடனே ஜோம் பண்ணி சுகமாயிடும். பட்டுன்னு எத்தனை பேர் வந்துட்டு ஜோம் பண்ணி வீட்டுக்கு போன சுகமாயிடுங்க, போற வழியில சுகமாயிடும். தூக்கிட்டு வருவாங்க, ஜோம் பண்ணி அனுப்பினாயிடும், விடுதலையா போ. ஒருத்தர் தூக்கிட்டு வராங்க, அவர் பாவம் பரிதாம பிபி வராரு, பைக்கில் உட்கார வச்சு 2 பேர் பேக் பண்ணி அவரை தூக்கிட்டு வராங்க. அவரை ஏறவே முடியல. அவரை கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, ஏத்துறதுக்கு படியில தூக்கி அவரை காலை வச்சாங்க பாருங்க. 5 பேர் பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல அவரை. அவரு பார்த்தா பரிதாபமா இருக்கிறாரு. அவரு உள்ள ஒரு பிசாசு உட்காந்து விரட்டினதுக்கு அப்புறம் பார்த்துருமா அழகா போறாரு. 1 வாரம் 2-3 வாரம் வந்தார். அதுக்கப்புறம் ஆள் என்ன பண்ணல, காணும். என்ன சொல்றது, இது மாதிரி நிறைய பார்த்து ஜோம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓடிடும். சில பேர் ஜோம் பண்ண ஐயா ஜோம் பண்ணுங்கய்யா சொன்னாங்க, இது பிரச்சனை. சரி இல்ல என்ன சொன்னாரு ஆண்டவர்? ஒன்னும் சொல்லமா, நீ வா, 3 வாரம் 7 வாரம் வா. அதுக்கப்புறம் வரவே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு வேணாம், விடுதலை வேணும். அப்ப என்கிட்ட ஒரு gift கொடுத்தாருன்னா நான் அது கணக்கு சொல்லணும்ல. யாருக்கிட்ட ஏன் இது செலவு பண்ண, ஏன்டா செலவு பண்ண கேட்க மாட்டாரு. நீங்க பணம் கொடுத்தீங்களே, யார்கிட்ட வீட்டுல இருந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கேட்க மாட்டீங்களா? என்ன பண்ண அந்த பணத்துக்கு, ஏதோ பிரயோஜனமா வாங்கினியா அப்படின்னு கேட்பாருல்ல. பிரயோஜனமா ஏதாவது செய்யணும்ல. ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் மனசு வச்சுட்டான்னா ஒரு தரித்திரமா இருக்கிற விசுவாசிய வேற லெவல்ல ஆசீர்வதிக்க முடியும். அது தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் மனசு வச்சுட்டான்னா, இந்த ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சு ஆகணும்னு முழங்கால் போட்டு நின்னுட்டா அந்த குடும்பத்தை பிளஸ் பண்ணுவார், கட்டாயம் பிளஸ் பண்ணுவார். அது ரகசியம். அல்லேலூயா. அப்படின்னு நமக்காக ஒரு ஜெபம் பண்ணவே இல்லையோ? அல்லேலூயா. உடனடி ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. சத்தியத்தோடு கூட அவருடைய அன்போடு கூட நடந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அந்த அதிகாரத்துக்கு கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ அற்புதங்களை எல்லா இடத்துலையும் அனாவசியம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்கு நீ எச்சரிக்கையாயிருன்றார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்பெல்லாம் நான் உஷாராயிட்டேன், தொடர்ந்து வா, இயேசு பிடிச்சிக்கோ, அப்போ உனக்காக ஜெபம் பண்றேன், இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார். தெளிவாயிட்டேன், நானும் தெளிவாயிட்டு அவங்களும் ஏமாற மாட்டாருன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25:40. காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையில என்ன காமிச்சார் பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுறது, அது உள்ள இருக்கிற பொருட்கள் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அளவு எல்லாம் சொல்றாரு.
இது எப்படி இந்த ஆராதனை முறைமைகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் சொல்றாரு, காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய். அப்படின்னா நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். நாம யாரு? ஆசரிப்பு கூடாரமே நாம தான் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயமா இருக்கிற எப்படி மாறணும் அவரு சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? அந்த மாதிரியின்படி நீ செய். நீ உன்னை தேவனுடைய ஆலயமாக மாற்று. அவர் சொல்லி கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணு. நீ தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடுவாய். தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு நீ எச்சரிக்கையார். நீ உன்னை தேவனுடைய ஆலயமா மாத்துறதுக்கு நீ எச்சரிக்கையாரு. இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இஷ்டப்படி இருந்துட்டு ஆண்டவரே உள்ள வாரும்னா வரமாட்டாரு. சில பேர் உடம்பு மட்டும் ஆச்சு தலை ஆட்டின்னு போயினா இருக்க வேண்டியதான். கையை போய் வேகமா தட்டு போயிட்டா இருக்க வேண்டியதுதான். நம்ம நடிச்சுக்கிறோம், கையை வேகமா தட்டு ஆவியானவர் வந்துட்டாரு. அப்படின்னா எல்லா அரசியல் தலைவர் கட்சியில இடத்துலயும் யார் வந்துருப்பாரு? அப்படி கிடையாது. கை தட்டுறது தப்பு சொல்ல வரல, நான் சொல்றது புரிஞ்சுங்க. கர்த்தரை உள்ள வைக்க வரவா நீங்க ஒரு ஆலயமா முதல்ல மாறிடுங்க. அவர் உள்ள வந்தா சகலமும் அழகா இருக்கும். அல்லேலூயா. அது அவங்க ஆராதிக்கிறவங்க, நான் தப்பா சொல்ல, நான் சொல்றது தவறா புரிஞ்சுக்காரு, கரெக்டா புரிஞ்சுங்க. நீங்கள் முதல்ல ஒரு தேவனுடைய ஆலயமா மாறினா அதனுடைய மகிமையே வேறதான். அல்லேலூயா. அதை நீங்க சரியா செய்யுங்க. அப்படி அதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:12 வாசிக்கலாம். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இது கொஞ்சம் விக்கிரக ஆராதனை இதெல்லாம் போய் நீங்க போய் இது பண்ற இடத்துல போய் விக்கிரகத்தோடு கூட அங்க அவங்க வணங்குற தெய்வங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்காதீங்கன்றார். நம்மளால இங்கதான் இருக்கோம், ரட்சிப்பு ஞானத்தாச்சு. ஐயோ நீ என்ன முறையெல்லாம் தப்பா செய்யற என்னது? இந்த அம்மா போய் அங்க போய் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. முறை இப்படி செய்யக்கூடாது, இது சாங்கி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லிட்டு இருப்பா? விசுவாசி போய் சொல்லிட்டு இருக்கோம். அங்க போய் உட்காந்து எல்லாம் பப்பரப்பான விட்டு உட்காந்து நல்லா உட்காந்துங்கன்னு இப்படி செய் அப்படி செய் இப்படி போட்டு வை அப்படி போய் இல்லைன்னா இது நம்ம செஞ்சு காமிக்கிறேன் பாரு, இவங்க செஞ்சு காமிக்கிறது. அங்கே போய் உடன்படிக்கை பண்ணாத. சில பேர் கல்யாணத்தை சில கோயிலில் வச்சிருப்பாங்க, அங்கே போய் நின்றுட்டு அப்படியே போய் உடன்படிக்கை பண்ணாத. அல்லேலூயா. அதுதான் உனக்கு வலை, கண்ணி. அது உனக்கு என்னவா இருக்குமா? அங்கதான் கண்ணி போடுறார். ஜாக்கிரதையா இருங்க. எனக்குன்னா இருக்கு, நீங்க கண்ணில் போய் மாட்டிக்குங்க. இந்த போய் தங்குறது, கோயிலில் போய் தங்குறது, ஜோசியம் பார்க்க சொல்றது, நாள் பார்க்க சொல்றது, நீங்க ஒரு நல்ல விசுவாசத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்படியே போனீங்கன்னா நீங்கள் விசுவாசிகளா இருக்க முடியாது, விஷ ஊசிகளாய் மாறி விடுவீர்கள். மாறிடுவீங்க, விசுவாசியா இருக்க முடியாது, விஷ ஊசிகளா மாறிடுவீங்க. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை சரிப்படுத்துங்கள். இங்கேயும் அங்கேயும் இப்படி 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 ஆடின்னு எவ்வளவு நாள் ஓட போறீங்க? ரொம்ப தெளிவா சொல்றாரு எலியா. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி எம்மட்டும் நடப்பீர்கள் கேட்கிறார். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு, வெது வெதுப்பா இருப்பனா வாந்தி பண்றார். தேவனுக்கு பயந்துருங்கள். அல்லேலூயா. நம்ம உறவு ரிலேஷன் எல்லாமே அதர் இதில் தான் இருப்பாங்க. அவங்கள ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, தப்பு இல்லை. நம்ம எந்த இடத்துல இணைஞ்சிருக்கணும், எங்க தூரமா இருக்கணும்ங்கிறத நாம தான் செய்யணும். அல்லேலூயா. நாளைக்கு நம்மளை பார்த்து அவங்க கெட்டக்கூடாது, இன்னொரு விசுவாசி கெட்டக்கூடாது. அதுதான் விஷ ஊசினா தான். நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம விசுவாசத்துல இடையிடக்கூடாது. உங்களை பார்த்து விசுவாசத்துல வளரணும். சொல்லுங்க, என்னை பார்த்து விசுவாசத்துல வளரணும். நம்மளை பார்த்து விசுவாசத்துல வளரணும். நம்மளை பார்த்து விசுவாசம் கெட்டுப்படக்கூடாது. அதுதான் ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சி. இல்லைன்னா ஓவரா பண்ணிடுது. ஐயோ நாங்க பண்ண மாட்டோம், ஐயோ நாங்க உன்னை யார் அங்க போய் நிக்க சொன்னா, அப்புறம் ஐயோ இப்படி இப்படி என்ன அர்த்தம்? அதுவும் தப்பு. அவங்கள காயப்படுத்தலாமா, அவங்கள கஷ்டப்படுத்தலாமா? நம்மளுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? அவங்கள ஹர்ட் பண்ணவும் கூடாது. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ஞானமா நீங்க கரெக்டா அந்த இடத்துல நழுவணும் கழுவணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் மெச்சூர்டா நடந்துக்கணும். இதையெல்லாம் பாஸ்ட் உங்க பாஸ்ட் இப்படி சொல்லிக்கிறாங்க. அவங்க பார்த்து என்ன வெளில மாதிரி பார்ப்பாங்க, அது மாதிரி பார்த்து ஊத்தானா அது
நீங்க கர்த்தரை அறிந்து கொண்டவங்க, வசனத்தை போதிக்கிற நீங்க தான் மெச்சூர்டா எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணுங்கிறது நீங்க தான் கத்துக்கணும். அல்லேலூயா. 2 நினைவுகளா ஓடாதீங்க. தேவனை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தரை அறிந்து கொண்டு பின்மாற்றம் போன கட்டாயமா எங்க தான் போய் ஆகணும்? நரகம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகமே வேணாம். டைட்டா நரகம் தான். காட்சி நேரத்தில் அதெல்லாம் அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சாரு. அதுக்குன்னா அதே பிடிச்சி வச்சுங்க அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நினைக்கிறதுக்குள்ளே செத்து போயிட்டு என்ன பண்ணுறது? ஐயோ கடைசி நான் சாக போகிறோம், நம்ம உடனே திரும்பி நினைக்க செத்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, தூக்கத்திலே பட்டுன்னு போயிடுது. சில நேரம் தூக்கத்தே போயிடுறோம். அதனால கர்த்தருக்குள்ள வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. லேவியன் புஸ்தகம் 22:2. செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களை சொல். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சி, என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க, அவனுடைய பேரை கெடுக்காங்க அப்படின்ற. ஆண்டவர் பேரை சொல்லி 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 சில வில்லங்கெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு பேரை கெடுத்து, கரெக்ட் தானே? உங்க அப்பா அம்மா பேரை இல்லை உங்க பேரை உங்க பிள்ளைங்க கெடுத்தா எப்படி இருக்கும்? வா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, நீ வா, என் பேரை கெடுக்கடா பாதி. இப்படித்தானே அவர் பேரை கெடு. பரிசுத்த நாமம். அப்படின்னா என்ன நாமம்? பரிசுத்த நாமம். அப்படி நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. நம்ம பண்ற தப்பு அவருடைய பேருக்கு இழுக்க உண்டாக்கிடக்கூடாது. நம்மளை பார்த்து அடுத்தவங்க பரிசுத்தத்தை கத்துக்கணும், விசுவாசத்தை கத்துக்கணும், ஜெபத்தை கத்துக்கணும், வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, வேற யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரா உள்ள வரணும். ஐயோ இது வாடி சர்ச்சுக்கு போகுது, என்ன போறான், அது இன்னும் அப்படியே தான் இருக்கு, எதுவும் மாறலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மாற மாற சில பேர் ஐயோ ஐயோ உடனே மாறலாம் வீட்டுக்குள்ள, இவங்க ரட்சிக்கு போடல, இவங்க ரட்சிக்கு போடல அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் நல்லது. நீங்க மாறுகிறீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறுதுன்னா அது பக்கத்துல தானாவே பரவுங்க. அது அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னாங்க கொள்ள நோய் அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்களா, மனம் திரும்புற அளவுக்கு வந்துடுவாங்களா, எப்படியும் ஏற்றுக்கலான்ட்டு. கொள்ள நோய் அவனை உள்ள சேர்க்காதரா அப்படின்ட்டா. இந்த மாதிரி ஒரு கொள்ள நோயா மாறணும், கொல்ற நோயா மாறக்கூடாது. பிடிச்சிக்கணும். அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற கிறிஸ்து அங்கே உள்ளே ஊடுருவி பாய வேண்டும். அந்த தேவ அன்பு பாயணும், அந்த விசுவாசம் பாயணும். அங்கே நான் பார்த்து பார்த்து சலிக்குது, ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு, சோர்ந்து போறேன் சில நேரம். என்னடா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை என்னால பார்க்க முடியலையே, நான் எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற அந்த அந்த பலன் என்னால பார்க்க முடியல. நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், கொஞ்சமால ரொம்ப எதிர்பார்ப்பேன், அந்த பலன் நிறைய எதிர்பார்ப்பேன், உடனே இமிடியேட் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பேன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நானே எதிர்பார்க்கணும், அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? நம்மளை எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ். பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. தேவனின் நாமம் உயர்ந்த கோட்டை, நீதிமான் வாழ்வே சுகமங்கே. நீதிமான் வாழ்வே சுகமங்கே. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே